இது ஒரு நல்ல வாய்ப்பு. இத பயன்படுத்தி ரோகிணி கிட்ட நீங்க ஒரு 10 லட்சம் ரூபாய் கேளுங்க. அவ எப்படியும் வச்சிருப்பா. அவகிட்ட இருந்து எவ்வளவு கறக்க முடியுமோ கறந்துருங்க. அப்புறம் அந்த கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்குறத பத்தி நம்ம யோசிப்போம். சரி, நான் பாத்துக்கிறேன். ஆ, சார் 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 ப்ளீஸ் சார், நீங்க கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கலைன்னா அவரை கோர்ட்டுக்கு கொண்டு போய் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க. அவரை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டா 15 நாள் ரிமாண்ட்ல வச்சிருவாங்க சார். ப்ளீஸ் சார், எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல சார். போலீஸ் ஸ்டேஷன்ல கெஞ்சி டைம் கேட்டுட்டு வந்திருக்கேன். தயவு செஞ்சு கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குங்க சார். ப்ளீஸ் சார். சார் 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 ப்ளீஸ் சார், அவர் தெரியாம தப்பு பண்ணிட்டாரு சார். அவர் மேல கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குங்க சார். அதுக்கப்புறம் உங்க பணத்தை நாங்க எப்படியாச்சும் கட்டிடுவோம். என்னம்மா, நீங்க பாட்டுக்கு ஈஸியா கேஸை வாபஸ் வாங்க சொல்றீங்க? அது என்ன அவ்வளோ ஈஸியா? 48 லட்சம் ரூபாய் சும்மா கிடையாதுமா. 48 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க முடியாம தான் என்கிட்ட வந்து அவர் அப்பாவோட கையெழுத்தை ஃபோர்ஜரி பண்ணிருக்காரு. சாரி சார், அந்த பணத்தை எப்படியாச்சும் நாங்க கொடுத்துட்றோம். இத்தனை வருஷம் வளர்த்து அவங்க அப்பாவுக்கே துரோகம் பண்ணிருக்கான். அவனை நம்பி டைம் தர சொல்றீங்களா? சார் கண்டிப்பா அந்த பணத்தை எப்படியாவது கொடுத்துட்றோம். இந்த கேஸை மட்டும் வாபஸ் வாங்குங்க சார். ப்ளீஸ் சார். அப்போ ஒன்று செய்யலாம். மனோஜ் மேலே கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கணும்னா உங்க மேல எனக்கு நம்பிக்கை வரணும் இல்லையா? சார் நீங்க என்ன நம்புங்க சார், அந்த பணத்தை அவர் கண்டிப்பா கொடுத்துருவாரு சார். அப்படி சாதாரணமா வார்த்தையில சொல்றதெல்லாம் என்னால நம்ப முடியாதுமா. சார் நான் வேணும்னா எழுதி சைன் பண்ணி கொடுக்குறேன் சார். இப்பெல்லாம் சைன் பண்றதே நம்ப முடியல, அதுலயும் ஃபோர்ஜரி பண்றாங்களே. சார் நான் வேற என்னதான் சார் பண்றது? எனக்கு உங்க மேல நம்பிக்கை வரணும்னா 10 லட்ச ரூபா பணத்தை இப்ப கொண்டு வந்து என்கிட்ட கொடுங்க. அப்புறம் வாபஸ் வாங்குறத பத்தி யோசிக்கிறேன். 10 லட்சமா? என்கிட்ட அவ்வளவு பணம்லாம் இல்ல சார். அப்புறம் எதுக்கு இப்ப என்கிட்ட வந்து கெஞ்சிட்டு இருக்கீங்க? உங்க புருஷன் ஜெயில இருந்துட்டு போட்டோம், எனக்கு எதுவும் நஷ்டம் இல்லை. சார் 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 ப்ளீஸ் சார், நானே இப்ப தனியா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். என்னோட மந்த்லி எக்ஸ்பென்ஸையே மனோஜ் தான் சார் பாத்துக்கிறாரு. என்கிட்ட அவ்வளவு பணம்லாம் இல்ல. அப்போ அவன் ஜெயிலுக்கு போனா உங்களுக்கு பணம் வராதுல்ல? ஆனா அவன் ஜெயிலுக்கு போகாம இருக்கணும்னா எனக்கு பணம் வரணும். சார் ப்ளீஸ் சார், என்னால அவ்வளவு பணம்லாம் கொடுக்கவே முடியாது சார். அப்ப என்னால எதுவும் பண்ண முடியாது. நான் கேட்ட மாதிரி 10 லட்ச ரூபா பணத்தை கொண்டு வாங்க. இல்லைன்னா நான் கேஸை வாபஸ் வாங்க மாட்டேன். கடைசி வரைக்கும் உங்க புருஷன் ஜெயில தான் இருக்கணும். சார் சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், அப்படிலாம் சொல்லாதீங்க சார். ப்ளீஸ் சார். சரிங்க சார், என்னால முடிஞ்சதை நான் புரட்டி கொண்டு வரேன். 10 லட்சம் ரூபாய் என்னால இப்ப புரட்ட முடியாது. ஆனா நான் என் ஹஸ்பண்ட்காக ஏதாவது செஞ்சுதான் ஆகணும். என்னால எவ்வளவு ரெடி பண்ண முடியுமோ அதை நான் ரெடி பண்ணி கொண்டு வரேன் சார். ஆனா நீங்க இந்த கம்ப்ளைண்ட் மட்டும் வாபஸ் வாங்குங்க சார். ப்ளீஸ் சார். முதல்ல சொன்னதை செய்யுங்க, அப்புறம் பார்க்கலாம். சரிங்க சார், நான் எப்படியாச்சும் பணத்தை ரெடி பண்ணி கொண்டு வரேன் சார். தேங்க்யூ சார். என்ன பண்ணி இப்படியே உட்கார்ந்துருக்குற? ஏன்டா உயிரோட இருக்கிறோன்னு மாமா, ஏன்பா அப்படி என்ன சொல்லிட்டு இப்படி இருக்க? எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? பா, இந்த சிந்தாமணி தான்ப்பா இது எல்லாத்துக்கும் காரணம். அதுதான்ப்பா பின்னாடி இருந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்குது. மனோஜ கூட்டிட்டு வரதா சொன்னீங்க, எங்க அவன்? ஸ்டேஷன்ல தான்மா இருக்கிறான். வக்கீல் மேடம் பெயில் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. உங்களை எல்லாம் நம்பினா எதுவுமே நடக்காது. இவளை நம்பினதுனாலதான் இந்த குடும்பமே இப்படி ஆயிருக்குது. சொல்றா. அந்த சிந்தாமணி அம்மா தான்ப்பா ஃபைனான்சியரை தூண்டி விட்டு மனோஜ் அரெஸ்ட் பண்ண வச்சிருக்காங்க. மாமா, சிந்தாமணிக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு எங்க சங்கத்துல இருக்கிற பெண்கள் எல்லாம் நான் ரெடி பண்ணியிருக்கேன். சிந்தாமணியால நிறைய பேர் ஏமாந்து போயிருக்காங்க. எல்லார்கிட்டயும் வட்டி அதிகமா போட்டு காசு வாங்கியிருக்காங்க. அவங்களால பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க மாமா. அவங்கள வச்சு நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன். இப்ப அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து என்ன ஆக போகுது? மனோஜ் வீட்டுக்கு வர்றதுதானே முக்கியம். மனோஜை வெளியெடுக்கிறது தான் நாங்க அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம்.
சிந்தாமணிக்கு பயம் காட்டினா தன்னால மனோஜ் மேல இருக்கிற கேஸை வாபஸ் வாங்குவாங்க. நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. மனோஜ் எப்படியாவது வீட்டுக்கு கூட்டிட்டு வா. யாரால உள்ள போனானா அவங்க தான் அதுக்கு பொறுப்பு. பா வக்கீல் மேடம் ஒரு ஐடியா சொன்னாங்க. நீங்க ஒரு லெட்டர் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதுமாப்பா. என்ன லெட்டரு? மனோஜ் உங்க கையெழுத்த போட்டதுக்கு நீங்க அதை கம்ப்ளைண்டா கொடுக்க விருப்பம் இல்லைன்னு ஒரு லெட்டர் எழுதி கொடுக்கணும்ப்பா. அதுவும் கையில இருந்தா வெயில் கிடைக்கிற கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு வக்கீல் சொன்னாங்கப்பா. நான் பேப்பரும் பேனா எட்டாருப்பா. அத்தை, ஏதாவது சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டு ஏதாவது எடுத்துட்டு வரவா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். என் பையன் வீட்டுக்கு வர்ற வரைக்கும் நான் எதுவும் சாப்பிட மாட்டேன். பா இந்தப்பா எழுதுப்பா. என்ன எழுதணும்னு சொன்ன? அதான்ப்பா மனோஜ் சைனை பொய்யா போட்டிருக்கான்ல, அதனால அவன் மேலே ஆக்ஷன் எடுக்க நீ தனிப்பட்ட முறையில் கம்ப்ளைண்ட் எதுவும் தரல, அதில் எனக்கு விருப்பம் இல்லை, அவனை அந்த கேஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு எனக்கு எந்த ஆட்சேபனமும் இல்லைன்னு சொல்லி கையெழுத்து போட்டு கொடுக்கணும்ப்பா. போலீஸ் ஸ்டேஷன்லயே அவன் கையில் கொடுத்துருந்தா அவனே என் கையெழுத்தை போட்டு கொடுத்துருப்பானே. மாமா, நடந்ததெல்லாம் விடுங்க. அதை நினைச்சு உங்க மனசை கஷ்டப்படுத்திக்காதீங்க. எழுதுங்க மாமா. பா எழுதுப்பா. வா கல்யாணி, சொல்லுமா. ஏதோ அவசரமா பார்க்கணும்னு சொன்ன, என்ன விஷயம்? கல்யாணி ஏன் அழற? இந்தா முதல்ல தண்ணி குடி. இல்ல வேண்டாம். குடிமா. என்னாச்சு? கிருஷிக்கு அதுவும் என் ஹஸ்பண்ட் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எதுக்கு? இன்னொருத்தர் கையெழுத்து போட்டு கடன் வாங்கிட்டாருன்னு ஃபோர்ஜரி கேஸ்ல அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஓ, யார் கையெழுத்த போட்டு ஏமாத்தினாரு? அவரோட அப்பா கையெழுத்து. என்ன சொல்ற? அவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. இப்ப அவரை வெளியே கொண்டு வரணும்னா ஏதாச்சும் ஒரு அமௌண்ட் அந்த ஃபைனான்ஷியருக்கு நான் கொடுக்கணும். அப்பதான் அவர் கேஸ வாபஸ் வாங்குவாரு. இப்ப எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு உங்களை விட்டா வேற யாருமே இல்ல. உன் நிலைமை பார்த்து கோவப்படுறதா இல்ல பரிதாபப்படுறதானே தெரியல கல்யாணி. லைஃப்ல எல்லாத்துலயும் அவசரம் தான் உனக்கு இல்ல? சரி விடு. அழாத கல்யாணி. இப்ப நீயே நொந்து போய் வந்திருக்க, உங்ககிட்ட எதுவும் பேசக்கூடாது. எவ்வளவு பணம் தேவைப்படுது? எனக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடுத்து ஹெல்ப் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். மனோஜ் வெளியில கொண்டு வரணும். இல்லனா கொஞ்ச நேரத்துல அவரை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போய் ப்ரொசீட் பண்ணிடுவாங்க. உன் உறவுக்காக தான் நாங்க இங்க வந்தோம். கிருஷி என் தம்பி பையன். அவனுக்கு இங்க பரம்பரை சொத்து சேரணும்னு தான் நாங்க ஆசைப்படுறோம். நாங்க அப்படிதான் முடிவு பண்ணோம். ஆமாங்க. எல்லாத்தையுமே கிறிஸ் பேர்ல மாத்தி எழுதிட்டு அதுக்கு ஒண்ணு கார்டியனா போடலாம்னு நினைச்சோம். அதுவும் கிறிஷோட 18 வயசுக்கு மேலதான் அந்த சொத்துக்களை அவனால அனுபவிக்க முடியும்னு ஒரு சேஃப்டிக்காக நாங்க முடிவு பண்ணி வச்சிருக்கோம். நீங்க நினைச்சது எல்லாமே எனக்கு புரியுது. ஆனா இப்ப அதை விட உடனடியா தேவைப்படுறது பணம் தான். சரி, உன்னையும் பார்த்தா எனக்கு மனசு கேட்கல. ஆனா 10 லட்ச ரூபா தர முடியாது. அவ்வளவு பணத்தை உடனே ரெடி பண்ணவும் முடியாது. ஒரு 5 லட்ச ரூபா வேணா தரேன். 5 லட்சமா? இப்போதைக்கு அவ்வளவுதான் முடியும். இத பாரு கல்யாணி, நீ எங்ககிட்ட சொத்து கேட்டு வரல. நாங்க தான் மனசாட்சிப்படி உன்னை தேடி வந்தோம். அதனால என் தம்பிக்கு சேர வேண்டிய சொத்துக்கள் எல்லாம் கிருஷிக்கு தானா வந்து சேர்ந்துரும். முதல்ல உன் வேலையெல்லாம் முடி. அதுக்குள்ள நாங்களும் ஊருக்கு போயிட்டு வந்துருவோம். அதுக்கப்புறம் கிருஷிக்கு சேர வேண்டியதை நாங்க எழுதி வச்சிடறோம்.